வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பாசுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். பாசுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆப்ரேட்டர்ஸ். பாசுலேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு இருக்க பாசுலேட்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர் அப்படின்னா ஆப்ரேட்டர் இஸ் எ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அதாவது கெமிஸ்ட்ரியில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தட் ஆக்ட் ஆஸ் எ வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷனாக அது ஆக்ட் பண்ணும். வேவ் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டேட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொடியூஸ் எ அனதர் ஃபங்க்ஷனை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அனதர் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுச்சுன்னா அது பேர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வேவோட டைமு, ஸ்பின்னு, பொசிஷன், மொமெண்டம் இதெல்லாமே குறிக்கிறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் அப்சர்வபிள், அதாவது ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டர்ஸோட டைப்பு இல்லைன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம். இது நாலும் நம்ம ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைப் பொசிஷன் ஆப்ரேட்டர். இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்சர்வபிள்ஸ், அதாவது அப்சர்வபிள்ஸ்னால் ஒரு மெஷர்மெண்ட், ஒரு குவான்டிட்டிஸ், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு அதை மெஷர் பண்ணுறதை நம்ம பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு மெஷர்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதை நம்ம பொசிஷன். இப்போது பொசிஷன் ஆப்ரேட்டரோட ஒன் டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னா பார்ட்டிக்கிள் மூவிங் டு எக்ஸ் டைரக்ஷன், அதாவது எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் போச்சுன்னா அதை நம்ம ஒன் டைமென்ஷன் சொல்கிறோம். எக்ஸ், ஒய், இசட் 3 டைரக்ஷன் போச்சுன்னா 3 டைமென்ஷன் சொல்கிறோம். ஒரு டைமென்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ் கேப், எக்ஸ் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்ம ஆப்ரேட்டர் சொல்கிறோம். ஆப்ரேட்டர்னா என்ன? வேவ் ஃபங்க்ஷன். அந்த வேவ் ஃபங்க்ஷனையும் எக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். வேவ் ஃபங்க்ஷனை டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷனில் போடையில் எக்ஸ் கேப் ஜை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஜை எக்ஸ். எக்ஸ் கேப் எக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. எக்ஸ் டைரக்ஷனில் போகிறனால இதை நம்ம பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 3 டைமென்ஷனில் பொசிஷன் ஆப்ரேட்டர் என்னென்னா எக்ஸ், ஒய், இசட். இது மூணோட 3 டைமென்ஷன் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷனில் பார்ட்டிக்கிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம 3 டைமென்ஷனல் பொசிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டைப் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ். மொமெண்டம் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர்னால் ரேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது. டைமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படி சொல்கிறோம். இட் ஆக்ட் ஆன் வேவ் ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பார்ட்டிக்கிள் மொமெண்டம். வேவ் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா பார்ட்டிக்கிளுக்கு இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்டம் ஆப்ரேட்டர் இன் ஒன் டைமென்ஷனில் எப்படி எக்ஸ் டைரக்ஷனில் போகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மொமெண்டம் ஆப்ரேட்டரை பின்னு சொல்கிறோம். பி எக்ஸ் டைரக்ஷனால் பி கேப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா -IH ∂/∂x. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஹச்னா பிளாங்க் கான்ஸ்டன்ட். இப்போ மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸில் வேவ் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி சொல்கிறோன்னா பி கேப் எக்ஸ் ஜை எக்ஸ் ஈக்குவல் டு -IH பார் ∂ψ/∂x. இங்கே ஜைன்றது வேவ் ஃபங்க்ஷன், இது டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸுன்றது ஃபங்க்ஷன், ஜைன்றது வேவ் ஃபங்க்ஷன், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இதே மாதிரி தான் பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் வந்துச்சுன்னா 3 டைமென்ஷன், 2 டைமென்ஷன். தேர்ட் ஆப்ரேட்டர் எனர்ஜி ஆப்ரேட்டர். The energy of the system quantum mechanics is represented by Hamiltonian operator. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸில் எனர்ஜி சிஸ்டமை எப்படி சொல்கிறோன்னா ஹாமில்டியன் ஆப்ரேட்டர் அப்படி. இதை டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் கைனெட்டிக் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக், பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 எனர்ஜியும் சேர்த்து டோட்டல் எனர்ஜியாக இருக்கும் இந்த ஆப்ரேட்டர். எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எனர்ஜி ஆப்ரேட்டரோட ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னா
பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் மூவிங் இன் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டுமே இருக்கும். ஃபார்முலா என்னென்னா ஹச் வெக்டார் ஈக்குவல் டு டி வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கைனெட்டிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி. ஹச்னா டோட்டல் எனர்ஜி. அதோட ஃபார்முலா என்னென்னா இப்போ டோட்டல் ஃபார்முலா வந்து மைனஸ் ஹச் பார் ஸ்கொயர் டிவைடட் பை 2m இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை dx ஸ்கொயர் ப்ளஸ் v இன்ட்டு எக்ஸ். v இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2m இன்ட்டு டி ஸ்கொயர் டிவைட் பை dx ஸ்கொயர் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. டி கேப் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி. வி கேப் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனர்ஜி ஆப்ரேட்டர் இன் 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்னா எக்ஸு ஒய் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. ஹெச் கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2m இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் வி இன்ட்டு ஆர். டெல்லுன்றது வந்து எக்ஸ் ஒய் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது தான் நம்ம. ஃபோர்த்து ஆப்ரேட்டர் என்னென்னா ஆங்குலர் மூமெண்டம் ஆப்ரேட்டர். குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆங்குலர் மூமெண்டம் ரெப்ரசன்டட் பை ஆப்ரேட்டர்ஸ் ரேத்தர் தென் கிளாசிக்கல் வெக்டார். இது வந்து கிளாசிக்கலாக வெக்டாராக ஆக்ட் பண்ணும். வெக்டாராக ஆக்ட் பண்ணுறது நம்ம ஆங்குலர் மூமெண்டம் ஆப்ரேட்டர். பார்ட்டிக்கிளில் வந்து ஆங்குலர் மூமெண்டம்ன்றது ஆர்பிட்டாலில் ஆங்குலர் மூமெண்டமாக இருக்க ஆர்பிட்டாலை சொல்கிறோம். அது ஃபார்முலா வந்து எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி. எல்லுனா ஆங்குலர் மூமெண்டம், ஆறுனா பொசிஷன் ஆப்ரேட்டர், பினா மூமெண்டம் ஆப்ரேட்டர். இதுதான் ஆங்குலர் மூமெண்டம். ஆங்குலர் மூமெண்டம் வந்து 3 டைமென்ஷனில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அதோட ஃபார்முலா என்னென்னா எல்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு பிஇசட் மைனஸ் இசட் இன்ட்டு பிஒய். அதாவது எக்ஸை விட்டுட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது. மூமெண்டம் ஆப்ரேட்டரில் இருக்க ஃபார்முலாவை இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். எக்ஸை விட்டுட்டு ஒய் இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ டோட்டல் ஃபார்முலா என்னென்னா மைனஸ் ஐ ஹச் பார் ஒய் இன்ட்டு தோ பை தோ இசட் மைனஸ் இசட் இன்ட்டு தோ பை தோ ஒய். அதே மாதிரி ஒய்க்கு பண்ணுறோம். ஒய்க்கு பண்ணையில் ஒய்யை விட்டுட்டு எக்ஸ் இசட்டை மட்டும் பண்ணுறோம். இசட்டை பண்ணையில் இசட்டை விட்டுட்டு ஒய் எக்ஸை பண்ணையில் இதுதான் வந்து ஆங்குலர் மூமெண்டம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்காடிங்கர் ஈக்குவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.